Okay. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Inna alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udhu billahi min shururi anfusina wa sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna Muhammadan 'abduhu wa rasuluh. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ومن يتخذ الشيطان وليا من دون الله فقد خسر خسرانا مبينا. يعدهم ويمنيهم وما يعدهم الشيطان إلا غرورا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அவருடைய சாந்தியும் கருணையும் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தினுடைய இரவுகளிலே அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசங்களை கேட்டறிந்து செயல்படுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய தலைப்பாக நஷ்டவாளிகள் யார் என்ற ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. நஷ்டம் மனிதன் விரும்பாத ஒரு காரியம் உலகத்தில் உண்டு என்று சொன்னால் அவன் நஷ்டம் அடைவதை எந்த ஒரு மனிதனும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அந்த வார்த்தையே பலருக்கும் பிடிக்காத ஒரு வார்த்தையாகத்தான் இருக்கும். நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதிலே பலரும் மிக கவனமாக இருப்பார்கள். அவருடைய படிப்பாக இருக்கட்டும், பொருளாதாரத்தினுடைய மூலங்களாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வாழ்வினுடைய எந்த ஒரு சூழலிலும் நான் நஷ்டத்தை அடைந்து விடக் கூடாது என்பதிலே மனிதர்கள் மிக கவனமாக இருக்கின்றார்கள். நஷ்டம் என்ற ஒரு வார்த்தை இன்றைக்கு சமூகத்திலே மிக மோசமான ஒரு வார்த்தை. அந்த நஷ்டத்தை ஒரு மனிதன் சம்பாதித்து விட்டான் என்று சொன்னால், நஷ்டம் அடைந்து விட்டான் என்று சொன்னால், உலகத்தில் மனிதன் பார்க்கப்படக்கூடிய பார்வையே வேறு விதமாகத்தான் ஏளனமாக பார்க்கக்கூடிய அளவிற்கான அல்லது பாவமாக பார்க்கக்கூடிய அளவிற்கான சூழல்கள் எல்லாம் வந்து விடுகின்றன. அதனால் நஷ்டம் அடைவதை யாருமே விரும்புவது கிடையாது. இஸ்லாமிய பார்வையில் நஷ்டத்தை எப்படி பார்ப்பது, யார் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்து சொல்லக்கூடிய எந்த ஒரு நஷ்டத்திற்கும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நாம் ஆளாகிவிடக் கூடாது. என்றைக்குமே நஷ்டத்தை நாம் பயப்பட வேண்டும். இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய சம்பாதிக்கிறேன், திடீரென்று மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விடுகின்றது. அதனால் எனக்கு
இந்த உலகத்தில் நஷ்டமே தவிர நாளை மறுமையில் நஷ்டம் கிடையாது. எனக்கு ஏற்பட்ட ஒரு நஷ்டத்திலே நான் அல்லாஹ்வை நினைவு கூறினேன் என்று சொன்னால் அதுவே நாளை மறுமை நாளிலே எனக்கு மிகப்பெரிய ஒரு பலன் தரக்கூடியதாக மாறிவிடும். ஆனால் ஒரு முஃமின் என்ற அடிப்படையிலே நான் நஷ்டவாளியாக இந்த உலகத்தில் இருந்தேன் என்று சொன்னால் நாளை மறுமையிலும் அதே நஷ்டம் தொடரும். அதனால் மிகப்பெரிய ஒரு இழப்பை நான் சம்பாதிக்க நேரிடும். அந்த அளவிற்கு நஷ்டத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எச்சரித்து சொல்லி இருக்கின்றார்கள். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நஷ்டவாளிகளாக நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் யார், யார் யாரையெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நஷ்டவாளிகளாக நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். வானம் பூமி படைக்கப்பட்ட பிறகு, ஜின்கள் மனிதர்கள் எல்லாம் படைக்கப்பட்ட பிறகு நஷ்டவாளிகளாக உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரையெல்லாம் அடையாளம் காட்டி இருக்கின்றார் என்பதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலான நஷ்டவாளியார், நஷ்டங்களிலேயே மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை முதலாக மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருந்து மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சம்பாதித்தவன் யார் என்று சொன்னால் முதலாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஷைத்தான் தான். ஷைத்தான் தான் முதல் நஷ்டவாளி. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ததன் காரணமாக முதல் நஷ்டவாளியாக மாறியவன் ஷைத்தான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அவனுடைய நஷ்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது அவனுடைய பெருமை, அவனுடைய அந்தஸ்தை, அவனுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்தஸ்தை நிஅமத்தாக கருதாமல், அருட்கொடையாக கருதாமல், அதை பெருமையாக கருதியதன் காரணமாக முதல் நஷ்டவாளியாக வானம் பூமி படைக்கப்பட்ட பிறகு, மனிதர்கள் ஜின்கள் எல்லாம் படைக்கப்பட்ட பிறகு, மனித சமுதாயம் இந்த பூமிக்கு அனுப்பப்படுவதற்கு முன்னால், பூமியிலே இறக்கப்படுவதற்கு முன்னால் முதல் நஷ்டவாளி யார் என்று சொன்னால் ஷைத்தான் தான் முதல் நஷ்டவாளி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். 2வது அத்தியாயத்தினுடைய 34வது வசனம், وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார், நாம் என்ன செஞ்சோம், ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று வானவர்கள்ட்ட சொன்னோம். வானவர்கள்ட்ட சொன்னோம் அப்படின்ட்டு ஷைத்தான் சஜிதா செய்யவில்லை அப்படிங்கிறான். அப்ப என்ன அப்படின்னா அந்த வானவர்கள் கூட்டத்தோடு சேர்த்து ஷைத்தானை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வச்சிருக்கான். அப்படிதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் வச்சான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னால் படைக்கப்பட்ட படைப்புகளை மிக கண்ணியமாக வச்சிருக்கான். நெருப்பால் படைக்கப்பட்ட படைப்பாக இருந்த ஷைத்தானையும் அல்லாஹ் கண்ணியமாக தான் வச்சிருந்தான். வானவர்களோடு ஒருவராக வைத்திருந்ததின் காரணமாகத்தான் وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ. வானவர்களுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னோம். அவர்கள் எல்லோரும் சஜிதா செய்தார்கள், இப்லீஸ் சஜிதா செய்யல அப்படின்னு சொன்னா அந்த இப்லீஸ் அல்லாஹ் எங்க வச்சிருக்கான், தனியா பிரிச்சு காட்டல. எந்த விதமான பாவமும் செய்யாத, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல் வாழக்கூடிய அந்த வானவர்களோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வச்சிருக்காங்க. அப்படி சிறப்புப்படுத்தி வைத்திருந்த அந்த ஷைத்தான் அல்லாஹ் சொன்ன ஒரு கட்டளை, அவன் சொன்ன ஒரு கட்டளைக்கு மாறு செய்ததின் காரணமாக நம்மால் நஷ்டமடைந்தவன் ஷைத்தான். யாரால் நஷ்டம் அடைஞ்சிருக்கான்? நம்மளால தானே. நம்மால் நஷ்டமடைந்தவன் ஷைத்தான். என்ன செஞ்சான், இவருக்கு நான் சஜிதா செய்ய வேண்டுமா என்று அவனுடைய படைப்பை பெருமையாக கருதி சஜிதா செய்ய மறுத்தான். அல்லாஹ் சொன்னா ஃபக்ருஜ் இன்னக மினஸ் சாகிரின், நீ சிறுமைப்பட்டவனாக பூமிக்கு இந்த இடத்திலிருந்து வெளியேறு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரட்டி விட்டான். இவன் தான் முதல் நஷ்டவாளி. அடுத்த நஷ்டவாளி யாரு? நம்ம. அடுத்த நஷ்டவாளி யாருங்க? நாம் நஷ்டவாளிகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்த நஷ்டவாளியாக இருக்கின்றார்கள். அவர்களை குறை சொல்வதற்காக இல்லை, நான் நஷ்டவாளியாக இருந்தேன் என்பதை அவர்களே ஒத்துக்கிறாங்க. என்ன செஞ்சா, ஷைத்தான் மனிதனால் நான் நஷ்டமடைந்தேனா இல்லையா, அதே போல் மனிதனையும் நஷ்டமடைய வைப்பேன் என்ற ஒரு வேலையை ஷைத்தான் செய்ய ஆரம்பிச்சான். என்னை நஷ்டமடைய வச்சோம் மனுஷன், அந்த மனுஷன் நான் நிம்மதியா இருக்க விடுவேனா, அவன் ஒரு நாளும் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பது ஷைத்தானுடைய வேலையாக இருந்துச்சு. அதனால என்ன செஞ்சான், எப்படியாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவர்களையும் நஷ்டவாளியாக ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவர் சொர்க்கத்திலே கண்ணியமாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை ஷைத்தான் எடுத்துட்டான். அவரை எப்படியாவது கீழே செல்ல வேண்டும், நான் நஷ்டமடைந்தது போல் அவரும் நஷ்டமடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஷைத்தானிடத்தில் வந்ததின் காரணமாக அந்த நஷ்டத்திற்கு தயார்படுத்தினான். சதி செஞ்சான். சதி செஞ்சு என்ன செஞ்சிட்டான்,
அழகா என்ன செஞ்சிட்டானா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு நஷ்டம் அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருந்தாலும் நஷ்டத்தின் அடிப்படையிலே பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை என்ன செஞ்சாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சாங்க. அந்த நஷ்டத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஷைத்தான் செய்த காரியம் என்ன, அவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு ஊசலாட்டத்தை உண்டாக்கினான். என்ன அளவுக்கு ஊசலாட்டம், நீங்கள் இங்கே இருப்பதை அல்லாஹ் விரும்பவில்லை என்ற ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். எப்படி, இல்லா அன் தகூனா மலக்கைனி அவ் தகூனா மினல் காலிதீன். அல்லாஹ் ஏன் தெரியுமா இந்த மரத்தின் பக்கம் போக வேண்டாம்னு சொன்னா, ஒருவேளை நீங்க போயிட்டா நீங்களும் வானவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பதற்காக. எதை சொன்னா காரியம் நடக்கும் பார்க்கறாங்க. எதை சொன்னா மனுஷன் விழுவானோ அதை இங்க சொல்றான். இல்ல அந்த தகூனா மலக்கை, நீங்கள் வானவர்களாக ஆயிருவீங்க. அவ் தகூனா மினல் காலிதீன், சொர்க்கத்துல நீங்க நிரந்தரமாக இருக்க கூடாதுன்னு அல்லாஹ் ஆசைப்படுறான் அப்படின்னா. எப்படி, அல்லாஹ் மேலே பழியப்பட்ட உடனே மனுஷன் தானே, அந்த குறைதான் இன்னைக்கு நம்மகிட்ட வரைக்கும் இருக்குது. நம்மளும் என்ன செய்யணும், பல நேரங்கள் நல்லா மறந்துடுறோமா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட தந்தையிட்ட இருக்கிறதால பிள்ளைகிட்ட இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்மள்ட்ட இருக்குது. அதனாலதான் பல நேரங்கள்ல அல்லாஹ் மறந்து பேசுறோம். சில நேரங்கள்ல அல்லாஹ்வை திட்டக்கூடியவங்களா மாறிடுறோம். சில நேரத்துல அல்லாஹ் கண்டு தெரியாத அளவுக்கு என்ன செஞ்சிரோம்னா பேச ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் மேல ஒரு நம்பிக்கை நம்மள்ட்ட இல்லாம போயிருக்கு. அந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தை, நீங்க நிரந்தரமாக இருப்பதை அல்லாஹ் விரும்பவில்லை அப்படின்னோட, ஆஹா இதை சாப்பிட்டாதான் நம்ம நிரந்தரமா இருப்போமா அப்படின்னு அந்த எண்ணம் வந்துச்சு. வந்த உடனே சாப்பிட்டாங்க, நஷ்டம் அடைஞ்சு வெளியே வந்தாங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க, வெளியே போங்க. குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, நீங்க மொத்தமா வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அனுப்புனா. 2வது அத்தியாயத்தினுடைய 38வது வசனம். அப்படி ஒரு நஷ்டம் ஏற்பட்டது. முதல் நஷ்டம் சைத்தானுக்கு யாருனால ஏற்பட்டுச்சு, நம்மளால ஏற்பட்டுச்சு. நமக்கு யாருனால ஏற்பட்டுச்சு, சைத்தானால ஏற்பட்டுச்சு. எப்படி, ஆனா அதோட விட்டான சைத்தான் இன்னைக்கு வரைக்கும் விடல. நம்மளை எப்படியாவது நஷ்டமாக்கி விட வேண்டும் என்பதற்காக இன்று வரை இல்ல, மறுமை வரை அவன் என்ன செஞ்சிருக்கிறான், அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறான். அப்ப முதல் நஷ்டம் என்பது சைத்தானுக்கு, 2வது நஷ்டம் மனிதனுக்கு. அந்த நஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் நஷ்டவாளியாகவே இருந்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். இந்த உலகத்தில் எந்த மனிதர் எல்லாம் பாவம் செய்கின்றாரோ, எந்த மனிதர் எல்லாம் குற்றம் செய்கின்றாரோ அவரெல்லாம் நஷ்டவாளிதான். அந்த நஷ்டத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் முழுமையாக சரணடைந்தாலே அந்த நஷ்டத்திலிருந்து வெளியே வர முடியாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 7வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை நமக்கு சொல்லி காட்டுகிறார். காலா, 2 பேரும் கேட்டாங்க, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். அல்லாஹ் கேக்குறாங்க, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம். நல்லா விளைக்கிறோங்க. நம்ம பாவம் செய்யறோம் அப்படின்னா அதனால நஷ்டம் அல்லாஹ்வுக்கு கிடையாது, நமக்கு தான் நஷ்டம். அதனால தான் அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுறான், உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடையிலிருந்து நிராசை அடையாதீர்கள் என்று அல்லாஹ் நம்மை அழைத்து கேட்கிறார், நம்மை அழைத்து சொல்லி காட்டுகிறான். காரணம் என்ன, நாம் செய்யக்கூடிய பாவம் என்பது நமக்கு தான் நஷ்டமே தவிர அல்லாஹ்வுக்கு கிடையாது. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான், லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ ஜின்னக்கும் வ இன்சக்கும் கானூ அலா அத்கா கல்பி ரஜுலின் வாஹிதின். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்வதாகவே சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் முதலாமவர் இருந்து கடைசியானவர் வரை, ஜின்களில் இருந்து மனிதர்கள் வரை எல்லோரும் கானு அலா அத்கா கல்பி ரஜுலின் வாஹிதின், மிகப்பெரிய ஒரு இறையச்சம் உள்ள ஒரு மனிதர் இருப்பாரா இல்லையா, அவர் போல நீங்க மாறிட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமா நீங்க எல்லாருமே என்ன செஞ்சிட்டீங்க, அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டீங்க. ஒட்டுமொத்தமா பயபக்தி உடையவங்களா மாறிட்டீங்க. அதனால அல்லாஹ்வுக்கு எது கூடிய போதா, மாசான ஃபீ முல்கி ஷையா, என்னுடைய அதிகாரத்துல எதுவுமே கூட போறது கிடையாது. திருப்பி அல்லாஹ் சொல்றான், லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ ஜின்னக்கும் வ இன்சக்கும் கானூ அலா அஃஜல கல்பி ரஜுலின் வாஹிதின், ஒரு மிகப்பெரிய பாவியை எல்லாரும் மாறிட்டீங்க, எல்லாரும் ஃபிரௌனை போல மாறிட்டீங்க, எல்லாரும் ஹாமான போல மாறிட்டீங்க, எல்லாரும் நம்ரூத போல மாறிட்டீங்க. நீங்க இப்படி மாறினால மானகசபி முல்கி
செய்யா, என்னுடைய ஆட்சி அதிகாரத்திலிருந்து எதுவுமே குறைஞ்சது கிடையாது. அப்ப நம்ம செய்யற பாவம் என்பது அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்ல வந்த அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. நஷ்டம் நமக்காகத்தான். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் நஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக, நாம் நஷ்டப்படக்கூடாது என்பதற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்து அவர்கள் கேட்டார்கள், ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம், நீ எங்களை மன்னிக்காவிட்டால், வதர்ஹம்னா எங்கள் மீது கருணை புரியாவிட்டால், லனகூனன்ன மினல் காசிரீன் நாங்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள். அந்த மன்றாடுதல் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றியது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நஷ்டத்திலிருந்து காப்பாற்றியது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நேர்வழியின் பக்கம் கொண்டு வந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக வாழ்ந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு நபியாக ஆக்கியதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சத்தியத்தின் அடிப்படையிலே வாழ்ந்ததற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஷைத்தான் நஷ்டமடைந்தவனாக இருக்கின்றான், நாளை மறுமை வரை நஷ்டமடைந்தவன். ஆனால் மனிதர்களை எப்படி அல்லாஹ் வைக்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அப்படி அல்லாஹ் வைக்கல. எந்த ஷைத்தான் விரட்டி அடிக்கப்பட்டானோ, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றோமோ, அதே போன்ற ஒரு நிலை யாருக்கு கிடையாது, நமக்கு கிடையாது. விரட்டி அடிக்கப்பட்ட சமூகமாக மனித சமூகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்கவில்லை. என்னுடைய அடியார்களே, என்னுடைய அடியார்களே என்று பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா அழைக்கின்றான். ஆனால் ஷைத்தானை பற்றி சொல்லும் பொழுது விரட்டி அடிக்கப்பட்டவனாக அவனிடத்தில், அந்த விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானிடத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு நிலையில் இருப்பவன் தான் ஷைத்தான். ஆனால் நமக்கு அல்லாஹ் அப்படி வைக்கவில்லை. நாம் நஷ்டமடைந்து விடக்கூடாது என்பதற்காக, நஷ்டத்தின் பக்கம் நாம் சென்று விடக்கூடாது என்பதற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நஷ்டத்திலிருந்து காப்பாற்றினார். அந்த பாவத்திலே நிலைத்திருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாற்றினான். அதற்கான வார்த்தையும் சொல்லிக் கொடுத்தான். சொல்லிக் கொடுத்து அழகான முறையிலே காப்பாற்றப்பட்டார்கள். வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லஅகூனன்ன மினல் காசிரீன். யா அல்லாஹ், நீ என்னை மன்னிக்காவிடில், எங்கள் மீது கருணை புரியாவிடில், லஅகூனன்ன மினல் காசிரீன் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள். அல்லாஹ் மன்னித்தான். அல்லாஹ் மன்னித்ததின் காரணமாகத்தான் நாம் இன்றைக்கு நேர்வழியில் இருக்கின்றோம். நாம் இன்றைக்கு நேர்வழியில் இருக்கின்றோம். நாம் இன்றைக்கு நேர்வழியில் இருக்கின்றோம் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னிக்கப்பட்டார்கள். அதனால் நாம் நேர்வழியில் இருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம். முதல் நஷ்டம் என்பது ஷைத்தானுக்கு, அடுத்த நஷ்டம் மனிதனுக்கு. அந்த நஷ்டத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றி நஷ்டத்திலேயே இருந்து விடக்கூடாது என்பதற்காக எப்பொழுதெல்லாம் மக்கள் தவறான பாதைக்கு செல்கின்றார்களோ, அநியாயங்களின் பக்கம் செல்கின்றார்களோ, அக்கிரமங்களின் பக்கம் சென்றார்களோ, அப்பொழுதெல்லாம் தூதர்களை அனுப்பி மனிதர்களை நஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவதற்கான மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றார். நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகின்றோம், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்றோம். பிரார்த்திக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு தெரியாத அறியாத விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டு இதனால் நான் நஷ்டமடைந்து விடுவேன் என்ற ஒரு அச்சத்தில் நாம் எல்லாம் இருந்தது கிடையாது. ஆனால் நபிமார்கள் பயந்திருக்கின்றார்கள். நாம் நஷ்டவாளியாக ஆகிவிடக் கூடாது என்பதிலே நபிமார்கள் மிக கவனமாக இருந்திருக்கின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு காரியம்தான். அதற்கு கூட அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட ஒரு மன்றாடுதலை வைத்தார்கள் என்று பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். 950 ஆண்டு காலம் தாவாவுடைய களத்தில் இருந்தார்கள். மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் அந்த போராட்டத்தினுடைய விளைவு மிக சொற்பமான மக்களை ஏற்றுக்கொண்டார்கள். யார் ஏற்றுக்கொள்ளவில்லை? தன்னுடைய மனைவி ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய பிரச்சாரத்திற்கு எதிராக மனைவி இருந்தார். தன்னுடைய மகன் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய மகன் தன்னுடைய பிரச்சாரத்திற்கு எதிராக இருந்தார். ஒரு கட்டத்திலே அல்லாஹ் அழிவை ஏற்படுத்தி மிகப்பெரிய வெள்ள பிரளயங்களை கொண்டு அந்த சமூகத்தை அழித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்படி அழிக்கப்பட்டவர்கள் ஒருவர் யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் அழிக்கப்படுகின்றார். அழிக்கப்படக்கூடிய நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரப் இன்னபனி மின் அஹ்லி, யா அல்லாஹ் என்னுடைய மகனும் மூழ்கடிக்கப்படுகின்றான், அவன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவனாயிற்றே என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் பதில் சொல்கின்றான், இன்னஹு லைஸ மின் அஹ்லி, அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் கிடையாது. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவன் நல்லவனே கிடையாது என்று சொன்ன உடனே அல்லாஹ்விடத்தில் பயந்து அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஒரு இறை மறுப்பாளனுக்காக
ஒரு அநியாயக்காரனுக்காக நாம் பிரார்த்தனை செய்து விட்டோமே, அல்லாஹ்விடத்தில் மன்றாடி விட்டோமே என்ற ஒரு பதட்டத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள். திருமறை குர்ஆனுடைய 11வது அத்தியாயத்தினுடைய 47வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், தன்னுடைய மகன்தான், ஆனால் அவன் அநியாயக்காரன் என்பதற்காக, ஒரு அக்கிரமக்காரன் என்பதற்காக தன்னுடைய பாசம், தந்தையினுடைய பாசம் அந்த இடத்திலே ஒரு கேள்வி அல்லாஹ்விடத்தில் வைக்கின்றது. இன்னபனி மின் அஹ்லி, என்னுடைய மகன்தான், என்னுடைய மகனை காப்பாற்று என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், அவனுடைய மகனே அல்ல என்று சொன்ன உடனே, ஆகா ஒரு அநியாயக்காரனுக்காக நாம் பிரார்த்தனை செய்து விட்டோமே, அதனால் நாம் பாதிக்கப்பட்டு விடுவோமோ, நாம் நஷ்டமடைந்து விடுவோமோ என்ற ஒரு பயம் வந்து அவங்க ஒரு பிரார்த்தனையை கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள், ரப்பி என்னுடைய இரட்சகனே, இன்னி அஊது பிக, நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன், அஸ்அலுக மா லைஸ லீ பிஹி இல்ம், எந்த விஷயத்தில் எனக்கு அறிவில்லையோ அதிலே உன்னிடத்தில் நான் கேட்டு விட்டேன், அதிலே உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்து விட்டேன். கேட்டது மகனுக்காகத்தானே, தான் பெற்று வளர்த்தி எடுத்த ஒரு மகனுக்கான ஒரு பிரார்த்தனை. ஆனால் அவன் நல்லவன் இல்லை என்று அல்லாஹ் சொல்லியதன் காரணமாக நல்ல ஒரு தீயவனுக்காக நான் பிரார்த்தனை செய்து விட்டேன் என்ற ஒரு பயத்தில், ஒரு அச்சத்தில், அதனால் நானும் நஷ்டமடைந்து விடுவேனோ என்று பயப்படுறார். எவ்வளவு பெரிய பயம் பாருங்க. ஒரு தீயவனை சேர்த்துக் கொண்டதற்கு, ஒரு தீயவனுக்காக பிரார்த்தனை செய்வதற்கெல்லாம் பயந்திருக்கிறாங்க. இன்றைக்கு எத்தனை தீயவர்களோடு நாம் உறவு வைத்திருக்கின்றோம், எத்தனை பாவிகளோடு நாம் இருக்கின்றோம், எத்தனை பாவிகளை கண்டும் காணாமல் செல்கின்றோம், எத்தனை பாவிகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். தனக்கு தெரிஞ்சே அநியாயம் அக்கிரமம் செய்வதாக இருந்தால் கூட தனக்கு நெருக்கமானவர் என்பதற்காக கண்டுகொள்ளாமல் செல்லக்கூடிய எவ்வளவு நிலைகள் எல்லாம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கின்றது, யோசித்து பாருங்கள். ஆனால் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அல்லாஹ்விடத்தில் சொல்கின்றார்கள், வ இன்னம் தக்ஃபிர் லனா யா அல்லாஹ் قال إني أعوذ بك أن أسألك ما ليس لي به علم, எனக்கு அறிவில்லாத விஷயத்திலே உன்னிடத்தில் கேட்டுவிட்டேன். وإلا تغفر لي, யா அல்லாஹ் என்னை மன்னிக்காவிடு, வதர்ஹம்னி, எனக்கு கருணை புரியாவிடு, அகும் மினல் காசிரீன், நான் நஷ்டவாளியாக ஆகிவிடுவேனே என்று பயந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடி இருக்கின்றார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச பாவத்தை கூட அவங்க செய்யலங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச பாவத்தை அவங்க செய்யல. ஒரு சமூகத்தால் மிகப்பெரிய ஒரு பகிஷ்காரம் செய்யப்பட்டவர்கள் அவர்கள். 950 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்து மிகப்பெரிய ஒரு தோல்வி நின்று ஒரு கட்டத்தில் முடியாமல் அல்லாஹ்விடத்தில் மன்றாடியவர்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீ செஞ்சது தப்புன்னு ஒரு சின்ன ஒரு சுட்டி காட்டுதலே அவங்க உள்ளத்துல எப்படி பயம் வந்துச்சு அப்படின்னா, ஆஹா இதன் காரணமாக நான் நஷ்டவாளியாகி விடுவேனோன்னு பயம் வந்துச்சு. இன்னைக்கு எவ்வளவு பாவத்தை நம்ம செய்யறோம், எவ்வளவு பாவங்கள் நம்மகிட்ட இருக்குது, எவ்வளவு அநியாயங்களை செய்யறோம், தெரிஞ்சே செய்யறோமேங்க. நான் நஷ்டவாளியாக ஆகிவிடுவேன் ஒரு பயம் இல்லாம செய்யறோம். தெரிஞ்சு செய்யக்கூடிய பாவங்கள் ஏராளம். ஆனால் தன்னுடைய மகனுக்காக மன்றாடியதை அல்லாஹ் குற்றம் என்று சொன்னதனால் எப்படி பயந்திருக்கிறாங்க பாருங்க. அந்த பயம்தான் மனிதனை நஷ்டத்தில் இருந்து காப்பாற்றும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் நபிமார்களிடையே இருந்தது. அந்த நிலைதான் நம்பிக்கையாளர்களே வேண்டும். நம்பிக்கையாளர்களும் அதே நிலையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல 19 சொல்லிட்டான். 19 மனித சமூகத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். 103வது அத்தியாயத்தினுடைய 3 வசனங்கள், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்தில் இருக்கின்றார்கள். மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்தில் இருக்கின்றார்கள். யாரையும் அல்லாஹ் தஆலா விட்டு விலக்கல, எல்லாத்தையும் அல்லாஹ் சேர்த்துட்டான். மனிதர்கள் அனைவரும் நஷ்டவாளிகள் தான். யாராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய உச்சாணி கொம்பில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆளுமை பணம் இருந்தாலும் சரி, அவன் அல்லாஹ்வுடைய பார்வையில் நஷ்டவாளிதான். அல்லாஹ்வுடைய பார்வையில் நஷ்டவாளிதான். எவ்வளவு பெரிய சொத்து சுதந்திரை வைத்திருந்தாலும், மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்திற்கு சொந்தக்காரராக இருந்தாலும் எந்த ஒரு பயனும் கிடையாது. ஏனென்றால் அவனுடைய ஆட்சி அதிகாரமோ பொருளாதாரமோ நாளை மறுமை நாளிலே எந்த விதமான பயனையும் தராது. அல்லாஹ் கேட்பான், அனல் மலிக் ஐனல் முலூக் லஹ், நான் தான் இந்த நாளினுடைய அரசன். ஐனல் முலூக் லஹ், பூமியினுடைய அரசர்கள் எல்லாம் எங்கே? சூரியனையும் சந்திரனையும் கையில் வைத்துக் கொண்டு அல்லாஹ் கேட்பான், அனல் மலிக், நான் தான் அரசன். மற்ற அரசர்கள் எல்லாம் எங்கே என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மா அக்னா
மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய பொருளாதாரம் எந்த ஒரு பயனையும் தரவில்லை, என்னுடைய ஆட்சி அதிகாரம் எந்த ஒன்றையும் தரவில்லை. அப்படிப்பட்ட பயனை இல்லாத எந்த விதமான பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலையில் தான் நாளை மறுமை நாளை மனிதன் வந்து இருப்பான். அதனால் தான் அல்லாஹ் சொல்கின்றான், காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்தில் இருக்கின்றார்கள், மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்தில் இருக்கின்றார்கள். இல்லல்லதீன, சிலர்களை தவிர ஆமனு, அவரிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகள். நம்மிடத்தில் இந்த பண்புகள் இருந்தால் தான் நாமும் நஷ்டவாளிகள் அல்ல. நம்மிடத்தில் இந்த பண்புகள் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாமும் நஷ்டவாளிகளாக ஆக முடியாது. என்ன பண்பு? ஒரு அத்தியாயத்திலே மிக அழகாக சொல்லி காட்டுகின்றான். 4 பண்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர். இந்த 4 பண்பு நம்மிடத்தில் இருந்தால் நாம் நஷ்டமடையாதவர்கள். இந்த 4 பண்பு நம்மிடத்தில் இல்லை என்றால் நாமும் நஷ்டவாளிகள் தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஆமனு, நம்பிக்கை கொள்ளுதல், வஅமிலு ஸாலிஹாத், நற்செயல்கள் செய்தல், அதற்கு அடுத்தபடியாக வதவாஸௌ பில் ஹக், ஒருவருக்கொருவர் சத்தியத்தை பரிமாறிக் கொள்ளுதல், வதவாஸௌ பிஸ் ஸப்ர், ஒருவருக்கொருவர் பொறுமையையும் பரிமாறிக் கொள்ளுதல். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. நல்ல நம்பிக்கை கொண்டிருக்கணும், நல்ல செயல் செய்யணும், சத்தியத்தை ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொள்ளணும். அதுக்கு அடுத்தபடியாக அந்த சத்தியத்தை பரிமாறும் போது உனக்கு கஷ்டம் வருங்கிறாங்க. சத்தியத்தை பரிமாறும் போது உனக்கு கஷ்டம் வரும், துன்பம் வரலாம், வேதனை வரலாம், எல்லாம் வரலாம். அப்படி வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறுமையை கொண்டு உபதேசித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நஷ்டமடையாதவர்கள். செய்யலையா? சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் செய்து கொள்ளவில்லையா? அவர்கள் ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்து கொள்ளவில்லையா? ஒருவர் மற்றவரை பார்த்து சொல்லவில்லையா? நீங்கள் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கின்றார் என்ற பொறுமையை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக் கொண்டார்களே. அப்படிப்பட்ட இந்த காரியங்கள், இந்த 4 இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இந்த 4 காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றதா என்று பாருங்கள். நான் நம்பிக்கை கொண்டு இருக்கிறேன், நல்ல செயலை செய்கிறேன், ஆனால் நான் சத்தியத்தை பரிமாறிக் கொள்கின்றேனா? நல்லதை பரிமாறிக் கொள்கின்றேனா? என்னுடைய நண்பன், என்னுடைய தோழன், என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், இவர்களுக்கு மத்தியிலாவது நான் சத்தியத்தை பரிமாறுகின்றேனா? யோசித்து பாருங்கள். இவர்களுக்கு மத்தியில் உண்மையை நான் பரிமாறுகின்றேனா? யோசித்து பாருங்கள். நான் நல்லதை சொன்னால் என் மகன் கோவித்துக் கொள்வார், என்னுடைய மனைவி கோவித்துக் கொள்வார், என்னுடைய குடும்பம் கோவித்துக் கொள்ளும் என்பதற்காக நான் எந்த ஒரு சத்தியத்தை அறிந்திருக்கின்றேனோ, எந்த ஒரு சத்தியத்தின் அடிப்படையிலே நான் செயல்படுகின்றேனோ அதை பிறருக்கு நான் சொல்வது கிடையாது. அதை நான் பிறருக்கு சொல்வது கிடையாது. நெருங்கிய உறவுகளுக்கு கூட சொல்வது கிடையாது. நெருங்கிய உறவுகளுக்கு சொல்வது என்பது தலையாய ஒரு காரியமாயிற்று. அதை கூட நாம் செய்யாமல் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், உனக்கு நஷ்டம்தான், உனக்கு நஷ்டம்தான், நீ செய்தாக வேண்டும். ஒருவருக்கொருவர் பரிமாறுங்கள், சத்தியத்தை பரிமாறுங்கள், சத்தியத்தை பரிமாறிக் கொள்ளுங்கள். சத்தியத்தை பரிமாறும் போது உங்களுக்கு இழப்புகள் தான் வரும், இழப்புகள் வரும், சந்தேகமே கிடையாது. அப்படி இழப்புகள் வரக்கூடிய அந்த நேரத்திலே பொறுமையை கொண்டு உபதேசம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. அப்படி இருந்தால்தான் நாம் நஷ்டமடையாதவர்கள். இது பொதுவான ஒரு அறிவிப்பு, பொதுவான ஒரு செய்தி, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு செய்தி. ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் மிக அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள், குர்ஆனிலே இந்த ஒரு அத்தியாயம் போதுமானது, குர்ஆனிலே இந்த ஒரு அத்தியாயம் போதுமானது. ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்வியல் முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு அத்தியாயம் போதுமானதாக இருக்கின்றது என்பதை இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ் மிக அழகாக சுட்டி காட்டுகின்றார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அழகான ஒரு உபதேசத்தை 3 வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி விடுகின்றார். நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நான் நஷ்டவாளிதானா? காலத்தை கொண்டு அல்லாஹ் சத்தியம் விடுகின்றான். சத்தியம் விடுவதில் கூட ஒரு அடிப்படையை வைத்திருப்போன் அல்லாஹ். உன்னுடைய காலத்தை நீ வீணடித்து விட்டாய், உன்னுடைய காலத்தை நீ வீணடித்து விட்டாய். உனக்கு 60 ஆண்டு காலத்தை தந்திருந்தேன், 30 ஆண்டு காலத்தை தந்திருந்தேன், 70 ஆண்டு காலத்தை தந்திருந்தேன், 100 ஆண்டு காலத்தை தந்திருந்தேன். இந்த காலத்தின் மீது நான் சத்தியம் விட்டு சொல்கின்றேன், இந்த காலம் முழுக்க நீ வீணாக்கி விட்டாய் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக அழகாக சொல்லி காட்டுகின்றானே. அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா? அது யாருக்கு சொல்லப்பட்ட செய்தி? யாருடைய பண்பாக அல்லாஹ் சொல்கின்றான்? நம்பிக்கையாளருடைய பண்பாக சொல்லி காட்டுகின்றானே. அப்படிப்பட்ட ஒரு அடிப்படை நம்மிடத்தில் இருக்கின்றதா? நாம் நஷ்டமடையாதவர்கள் தானா? நாளை மறுமை நாளிலே நாம் போய் நின்ற உடனே நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைத்து விடக்கூடிய அளவிற்கு தகுதி உடையவர்கள் தானா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும்.
இது அல்லாஹ் சொல்லக்கூடிய பொதுவான ஒரு அறிவிப்பு. அது இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் வாயிலாக 11 பண்புகளை குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. 11 பண்புகள். இந்த 11 பண்பு ஒரு மனிதனிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அவன் நஷ்டவாளிதான், திட்டமான ஒரு நஷ்டவாளி என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுகின்றார்கள். முதல் பண்பு என்ன? அல் குஃப்ரு பில்லாஹ், அல்லாஹ்வை நிராகரிப்பது. அல்லாஹ்வை நிராகரிப்பது, அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிப்பது, அல்லாஹ்வுடைய உபதேசங்களை நிராகரிப்பது, இது எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதன் நஷ்டத்திற்குரியவனாக ஆகிவிடுகின்றான். திருமறை குர்ஆனுடைய 29வது அத்தியாயத்தினுடைய 52வது வசனம், 39வது அத்தியாயத்தினுடைய 63வது வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அல்லதீன ஆமனு பில் பாத்தில், எவர் அசத்தியத்தை நம்பிக்கை கொண்டு வகஃபரு பில்லாஹ், அல்லாஹ்வை நிராகரிக்கின்றாரோ உலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள் நஷ்டவாளிகள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வல்லதீன கஃபரு பிஆயாத்தில்லாஹ், எவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ உலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள் நஷ்டவாளிகள். சாதாரண ஒரு நஷ்டம் கிடையாது. நஷ்டம் என்று சொன்னால் சாதாரணமாக பார்க்க முடியாது. அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை நிராகரிப்பது, அல்லாஹ்வுடைய உபதேசங்களை நிராகரிப்பது என்பது நாளை மறுமை நாளில் எந்த அளவிற்கு ஒரு மனிதனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தினா சௌஃப நுஸ்லீஹிம் நாரா குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியதுகுல் அஸாப். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், எவர்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை நிராகரிக்கின்றார்களோ, நம்முடைய வசனங்களை எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ சௌஃப நுஸ்லீஹிம் நாரா, அவர்களை நாம் நரகத்தில் நுழைப்போம். குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும், அந்த நரகத்தில் அவனுக்கு தரக்கூடிய வேதனை என்ன? அவனுடைய தோல் மட்டுமே பொசுக்கப்படும், தோல் மட்டுமே பொசுக்கப்படும், வேறு எந்த ஒரு வேதனையும் கிடையாது. குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியதுகுல் அஸாப், தோல் அப்படியே பொசுக்கப்படும் பொழுது அந்த பொசுக்கப்படக்கூடிய நேரத்திலே அவனால் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனை ஏற்படும். முழுமையாக அல்லாஹ் தோலை பொசுக்கி விடுவான். பொசுக்கிய உடனே அவனுக்கு வேதனை குறைந்துவிடும். தோல் முழுக்க அப்படியே நெருப்பால் பொசுக்கப்படும். பொசுக்கப்படும் போது அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படியே பொசுக்கப்பட்ட உடனே, முழுமையாக பொசுக்கப்பட்ட உடனே நிம்மதி பெறுவான். ஆக தோல் முழுக்க பொசுக்கப்பட்டு விட்டது. அப்படி நினைக்கக்கூடிய நேரத்திலே குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா, தோல் பொசுக்கப்பட பொசுக்கப்பட புதிய தோல் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். லியதுகுல் அஸாப், அவன் வேதனையை சுவைக்க வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதுதான் அவனுக்கு தரக்கூடிய நஷ்டம். அவனுக்கு நஷ்டம் என்பது இதுதான். இப்படி ஒரு நஷ்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவார். யாருக்காக? எவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நிராகரிக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ, அதற்கு அல்லாஹ் தரக்கூடியது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இரண்டாவது விஷயம் அல்லாஹ்விற்கு இணை வைத்தல். அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியம் திருமறை குர்ஆனுடைய 39வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வலகத் ஊஹிய இலைக் வ இலல்லதீன மின் கப்லிக் لئن أشركت ليحبطن عملك ولتكونن من الخاسرين ولله فاعبد وكن من الشاكرين. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். யாரை பார்த்து சொல்றா? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்லி காட்டுகின்றான். வலகத் ஊஹிய இலைக், நபியே உங்களுக்கு நாம் வஹ்யை அறிவித்தோம். வலகத் ஊஹிய இலைக், உங்களுக்கு நாம் வஹி தந்திருக்கின்றோம். வ இலல்லதீன மின் கப்லிக், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்களுக்கு வஹியை அறிவித்திருக்கின்றோம். என்ன தெரியுமா? லயின் அஷ்ரக்த, நீங்கள் இணை வைத்தால் லயஹ்பத்தன்ன அமலுக், உங்களுடைய எல்லா அமல்களையும் அழித்து விடுவோம். நான் தொழுதிருக்கலாம், நான் நோன்பு வைத்திருக்கலாம், நான் ஹஜ் செய்திருக்கலாம், இன்னும் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கலாம். ஆனால் நான் இணை வைப்பவனாக இருந்தேன் என்று சொன்னார், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சிறமணிதரை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்தார், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நேர்ச்சையை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்தார், அல்லாஹ்விடத்தில் வைக்க வேண்டிய பயத்தை அல்லாஹ் அல்லாதவர் மீது வைத்தார், அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வுடைய அருட்கொடையின் மீது வைக்க வேண்டிய ஒரு ஆதரவை அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது வைத்தார், ஒரு தாயத்தின் மீது வைத்தார், ஒரு தகதின் மீது வைத்தார், ஒரு கொடிமரத்தின் மீது வைத்தார், ஒரு இறைநேசரின் மீது வைத்தார். இப்படி எல்லாம் வைத்தால் ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் மீது வைத்தாலும் சரி, என்னுடைய அவருடைய நிலை என்ன? நான் செய்யக்கூடிய செயலுடைய நிலை என்ன? நான் தொழுதிருக்கலாம், நோன்பு வைத்திருக்கலாம், ஏன் ஹஜ்ஜே செய்திருக்கலாம், எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய ஹஜ்ஜை கூட நான் செய்திருக்கலாம். ஆனால் இவை அனைத்தையும் செய்து நான் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் என்னுடைய எல்லா காரியங்களும் அழிந்துவிடும். எல்லா காரியங்களும் அழிந்துவிடும். நாளை போயிருந்தால் ஒன்றுமே இருக்காது.
எந்த ஒரு அமலும் மிஞ்சி இருக்காது. எல்லாவற்றையும் அல்லாஹ் அழித்து விடுவார். மிகப்பெரிய ஒரு நஷ்டம் என்பது இணை வைத்தால் ஏற்படும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். மூன்றாவது, நாம் ஏற்கனவே முதலிலே சொன்னது போல ஷைத்தானை நேசனாக எடுத்துக் கொள்வது. யார் ஷைத்தானை நேசனாக எடுத்துக் கொள்கின்றாரோ அவர் மிகப்பெரிய ஒரு நஷ்டவாதி. திருமறை குர்ஆனுடைய 4வது அத்தியாயத்தினுடைய 120வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், வமை யத்தஹிரி ஷைத்தான், யார் ஷைத்தானை வலியம் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுவிட்டு நேசராக எடுத்துக் கொள்கின்றாரோ ஃபகத் கஸிர குஸ்ரானம் முபீனா, அவர் தெளிவான நஷ்டத்திலே இருக்கின்றார். யஅதுஹு, அந்த ஷைத்தான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுப்பான், அவன் உங்களுக்கு வாக்குறுதி தருவான். வமா யஅதுஹு ஷைத்தான் இல்லா குர்ரா, ஆனால் ஷைத்தானுடைய வாக்குறுதி என்பது ஏமாற்றுதல் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 57வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்திலே சொல்லும் பொழுது, இஸ்தஹ்பத அலைஹிம் ஷைத்தான், ஷைத்தான் மனிதனை முழுமையாக ஆளுமை கொள்வான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். யார் ஷைத்தானுக்கு கட்டுப்படுகின்றாரோ அப்படிப்பட்ட மனிதனை முழுமையாக ஆளுமை கொள்வான். ஷைத்தான் ஆளுமை கொண்டு விடுவான். ஃபஅன்சாஹும் ஸிக்ரல்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவூட்டலையே மறக்க செய்து விடுவான். அவர்கள்தான் ஷைத்தானுடைய கூட்டத்தார். அலா இன்ன ஹிஸ்பஷ் ஷைத்தானி ஹுல் காசிரூன், ஷைத்தானுடைய கூட்டத்தார் நஷ்டமடைந்து விடுவார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். என்றைக்குமே ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது. ஷைத்தான் யாரை வேண்டுமானாலும் வழிகெடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்மையை அல்லாஹ் தந்திருக்கின்றார். நம்மை வழிகெடுப்பது என்பது மிக சாதாரண ஒன்றுதான். ஆனால் நம்மிடத்தில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் இஹ்லாஸ் இருந்தால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்மிடத்தில் இஹ்லாஸ் இல்லை, உடல் தூய்மை இல்லை என்று சொன்னால் நம்மை ஷைத்தான் அப்படியே ஆளுமை கொண்டு விடுவார். எந்த அளவிற்கு அவனால் ஊசலாட்டத்தை ஏற்படுத்த முடியும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஷைத்தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்த ஆரம்பித்து விட்டால் எப்படிப்பட்ட ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், மனிதனுடைய உள்ளத்தில் ஊசலாட்டம் அப்படியே வரும். இதை படைத்தது யார்? இதை படைத்தது யார்? இப்படிப்பட்ட ஊசலாட்டத்தை மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி 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 இறுதியாக கேட்பான், அல்லாஹ்வை படைத்தது யார்? ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஊசலாட்டம். அல்லாஹ் உன்னுடைய இறைவனை படைத்தது யார் என்பது வரை ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி அந்த அளவிற்கு உங்களை ஆளுமை கொண்டு விடுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இஸ்தஹ்பத அலைஹிம் ஷைத்தான், ஷைத்தான் முழுமையாக ஆளுமை கொண்டு விடுவான். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. அதனால் ஒரு காலமும் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது. எப்பொழுதெல்லாம் உங்களுடைய உள்ளத்திலே ஷைத்தானுடைய ஊசலாட்டம் வருகின்றதோ உடனே நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இது மூன்றாவது விஷயம். நான்காவது, யார் நஷ்டமடைவார்? அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்து அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய கடமைகளை விட்டும் மனிதர்களை தடுக்கின்றார்களே அவர்கள் நஷ்டவாளிகள். அவர்கள் நஷ்டவாளிகள். இன்றைக்கு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய சில விஷயங்களை உலகம் தடுக்கின்றதா? அவர்கள் எல்லாம் ஆளுமையில் உள்ளவர்கள் நினைத்து நாம் கொள்ள வேண்டாம். இன்றைக்கு ஆளுமையில் உள்ளவை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இன்னைக்கு குர்பானிக்கு ஒரு தடை போடுறானா? அல்லாஹ்வுடைய காரியத்தை, அல்லாஹ்வுடைய கடமையை செய்வதற்காக தடை போடுபவர் நம்முடைய பார்வையிலே மிகப்பெரிய ஒரு ஆளுமையில் உள்ளவர். அவன்கிட்டதான் ஆட்சி அதிகாரம் இருக்குது. அதனால ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அப்படிப்பட்ட ஆளுமைகளை நினைத்து நான் பயப்படுகின்றோம், நாம் அச்சம் கொள்கின்றோம், நமக்கு ஏதேனும் ஆகிவிடுமா என்று யோசிக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள், மிக அழகாக சொல்லி காட்டுகின்றார். திருமறை குர்ஆனுடைய 11வது அத்தியாயத்தினுடைய 19 முதல் 23 வரை உள்ள வசனங்களிலே மிக அழகாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அல்லதீன யசுத்தூன அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் மக்களை தடுக்கின்றார்களே, வயபூனஹா இவஜா, அவருடைய கடமைகளையே மாற்றுகின்றார்களே, கோணலாக்க ஆசைப்படுகின்றார்களே. அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, செய்யற கடமையை செய்ய விட மாட்டான். அது இல்லாம அந்த கடமை செய்யாமல் இருப்பதற்கான வழி என்னவோ அதை செய்வாங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கா இல்லையா? அதுதான் இன்றைக்கு நோக்கமாக இருக்கின்றது. அப்படி செய்பவர்கள் வஹும் பில் ஆகிரத்தி ஹும் காஃபிரூன், அவர்கள் யார்? வறுமையை நம்பாதவர்கள். உலாயிக லம் யகூனு முஅஜிஸீன ஃபில் அர்த், நம்ம நினைச்சுக்கலாம் அவன்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது, அவன்ட மனம் இருக்குது, அதனால இவன் எல்லாத்தையும் செய்யறான். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம்
விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அக்பர். நாம் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வைக்க வேண்டும். நாம் நினைக்கின்றோம் அவருடைய கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது என்று. அல்லாஹ் சொல்றான், உலாயிக லம் யகூனு முஅஜிஸீன ஃபில் அர்த். பூமியில் அவரால் எதையும் சாதிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் சொல்வது பொய்யாகுமா? சொல்பவன் யார்? நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உலாயிக லம் யகூனு முஅஜிஸீன ஃபில் அர்த். அவனால் பூமியில் எதையும் சாதிக்க முடியாது. ஆட்சி அதிகாரம் இருந்தால் சாதிக்க முடியுமா? சாதிப்பது போல் தெரியும், அவ்வளவுதான். ஆனால் உண்மையில் முடியுமா? முடியவே முடியாது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வமா கான லஹும் மின் தூனில்லாஹி மின் அவுலியா. அவனை கூட அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும், அதுதான் அவனுடைய நிலைமை என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அக்பர். அவனுக்கு கீழே நம்ம இல்ல, மேல ஒரு அதிகாரத்திற்குள்ள ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு கீழே அவன் இருக்கிறான். அது நமக்கு தெரியல, அவ்வளவுதான். நாம் மறந்து விட்டோம், நாம் புரியவில்லை. அதனால் எல்லாமே பயமாக தெரிகின்றது. ஒரு சின்ன சின்ன சட்டங்கள் கூட நம்முடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தலாம். அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களும் அக்கிரமங்களும் மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்துவது போல இருக்கலாம். உண்மை என்ன? அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிட்டான், உலாயிக லம் யகூனு முஅஜிஸீன ஃபில் அர்த். பூமியில் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்ச காலம் அப்படி காட்டப்படும், அவ்வளவுதான். ஒட்டுமொத்தமாக சுருட்டி ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார். அந்த நேரத்தில் வமா கான லஹும் மின் தூனில்லாஹி மின் அவுலியா. அல்லாஹ்வை தவிர அவர்களை காப்பாற்றுவதற்கு கூட ஆள் கிடையாதுங்கற அல்லாஹ். காப்பாற்றுவதற்கு கூட ஆள் கிடையாது. யுதாஅஃபு லஹுல் அஸாப். அவர்களுக்கு இரட்டிப்பு வேதனை உண்டு. மா கானு யஸ்ததீஉன ஸம்அ. எந்த ஒன்றையும் கேட்பதற்கு சக்தி பெற்றவர்களாக, வமா கானு யுப்சிரூன். எதையும் பார்ப்பதற்கு சக்தி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். உலாயிக அல்லதீன கஸிரு அன்ஃபுஸஹும். அவர்கள் தங்களுக்கு தாங்களே நஷ்டமடைந்தவர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவன் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தல, உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் நினைச்சாதீங்க. அவர்கள் தங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள். லா ஜரம அன்னஹும் ஃபில் ஆখিরা. இந்த உலகத்தில் அவனுக்கு நஷ்டம் ஏற்படும், மறுமையில் ஒன்றுமே இருக்காது. ஹுமுல் ஹாசிரூன். அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லிருக்காங்க. ஆனா நம்ம கவலைப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது. என்ன சட்டத்தை கொண்டு வரானோ கொண்டு வந்து போட்டும். என்ன செய்ய முடியும் அவனால? சட்டத்தை மட்டுமே கொண்டு வர முடியும். சாதிக்க முடியுமா? முடியாது. ஏன்? இந்த உணவுகளை எல்லாம் ஆகுமாக்கியவன் அல்லாஹ், இவன் அல்ல. ஆகுமாக்கியது யாரு? அரசாங்கமா? ஆகுமாக்கியது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன் நமக்கு சொன்ன அஃபீலத்துக்கு பஹீமத்துலனா. கால்நடைகள் எல்லாம் உங்களுக்கு உணவாக நான் உங்களுக்கு ஹலாலாக்கி வைத்திருக்கிறேன், நான் உங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறேன். அனுமதி கொடுத்தது அல்லாஹ். இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இதில் தோற்று போவார்களே தவிர இவர்களால் சாதிக்க முடியாது. இப்படி செய்தால் இவர்கள் ஒன்றுமற்றவர்களாக சென்று இவர்களை காப்பாற்றுவதற்கு கூட ஆள் இருக்காதுங்கிற அல்லாஹ். இந்த உலகத்தில் நஷ்டமடைஞ்சிருவான், நாளை மறுமை நாளையும் நஷ்டமடைஞ்சிருவான். அதான் கவலைப்பட வேண்டியதுதான் கிடையாது. எந்த ஒரு சட்டமும் எந்த ஒரு அச்சுறுத்தலும் நமக்கு பயத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இருந்தால் நம்ம என்ன சொல்லணும்? அன்றைக்கு சஹாபாக்கள் சொன்னதுதான் நமக்குரிய வார்த்தை. அன்றைக்கு சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா. நயவஞ்சகர்கள் எல்லாம் அவர்களை பயமுறுத்துவார்கள், ஆனால் என்ன ஆகும்? ஃபஸாதஹும் ஈமானா. அவருடைய ஈமான் அதிகரிக்கவே தவிர குறையாது. இந்த சட்டம் நம்முடைய ஈமான் அதிகரிக்கணும், பயத்தை ஏற்படுத்தும், பயத்தை ஏற்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய சட்டங்கள் தான் என்றைக்குமே மேலோங்கி இருக்குமே தவிர, அல்லாஹ் நிர்ணயித்ததுதான் இருக்குமே தவிர வேற ஒன்றுமே நடக்காது. பயமுறுத்துவது போல் இருக்கும். இது நம்முடைய ஈமானுக்கான ஒரு சோதனை, நம்முடைய இறை நம்பிக்கைக்கு ஒரு சோதனை. நான் எப்படி இருக்கிறேன்? இதை கண்டு அஞ்சுகின்றேனா, பயப்படுகின்றேனா, துவண்டு போகின்றேனா, சக்தியற்றவனாக மாறிவிடுகின்றேனா என்பதை எல்லாம் அல்லாஹ் பார்க்கிறான். நம்முடைய ஈமானை பரிசோதிப்பதற்கு தானே தவிர வேற ஒன்றுக்கும் இல்லை. அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் பரிபூர்ணமாக வர வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அது வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் தவிடுபடியாக ஆக்கப்படும். யார் இன்றைக்கு சட்டம் இயற்றினார்களோ அவர்கள் பலவீனவர்களாக ஆகிவிடுவார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்கு ஆள் இருக்காது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அதனால் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய ஈமான் அதிகரிக்கணும், ஈமான் அதிகரிக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் இது போன்ற நேரங்களிலே எதிர்பார்க்கின்றான். அதனால்
அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்து மக்கள் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய கடமையில் இருந்து தடுக்கப்படுகின்றார்கள். அந்த பாதையை கோணலாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்று சொன்னால் எதையும் அவர்களால் சாதிக்க முடியாது. அவர்கள் நஷ்டவாதிகள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்கின்றார். அதனால் நாம் பயப்பட வேண்டியது கிடையாது. அடுத்ததாக ஐந்தாவது விஷயம் என்ன? எந்த ஒரு நிலையிலும் நான் ஒரு இறை மறுப்பாளனை என்னுடைய வழிகாட்டியாக நான் பெற்றுக்கொள்ளலாம். என்னுடைய முன்மாதிரியாக எந்த ஒரு நிலையிலும் ஒரு இறை மறுப்பாளனை, ஒரு குஃப்ரில் உள்ளவனை எடுத்துக்கொள்ளவே கூடாது. அப்படி எடுத்துக்கொண்டால் ஒரு நாளும் நம்மால் வெற்றி பெற முடியாது. திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயத்தினுடைய 149வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கையாளர்களே, இன் துதீஉல்லதீன கஃபரு, நீங்கள் இறை மறுப்பாளர்களை பின்பற்றுகிறீர்கள் என்று சொன்னால் யர்தூக்கும் அலா ஆகாபிக்கும், உங்களுடைய பின்னங்கால்களை திருப்பி விடுவார்கள். அல்லாஹ் சொல்லிட்டார், உங்களுடைய பின்னங்காலை திருப்பி விட்டுருவாங்க, உன்னுடைய வழியை மாற்றி விட்டுருவாங்க. ஒரு நாள் அவனை பின்பற்றார். அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளுமை உள்ளவனாக இருக்கட்டும், அவன் பின்பற்றுவதற்கு தகுதியானவன் அல்ல. எந்த ஒரு முன்மாதிரியும் அவனை எடுக்கக்கூடாது. அவன் நல்லதே இருந்தாலும் எடுக்கக்கூடாது. அவன் நல்லதே இருந்தாலும் எடுக்கக்கூடாது. நம் பின்பற்ற வேண்டியது யார்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியான முறையில் வழிநடத்தியவர்களை பின்பற்றலாம். அதை விட்டுவிட்டு ஒரு இறை மறுப்பாளனை என்னுடைய முன்மாதிரியாக நான் எடுத்துக்கொண்டால் ஃபதன்கலிபு காசிரூன், நீங்கள் நஷ்டத்திற்குரியவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இது ஐந்தாவது விஷயம். ஆறாவது விஷயம் என்ன? எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். சோதனையை எதிர்கொள்ள தயாராக நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் நஷ்டவாதிகள். சோதனையை எதிர்கொள்ள தயாரானவர்கள் மட்டுமே ஈடேற்றம் அடைவார்கள். சோதனை எதிர்கொள்ள ஒருவர் பயந்தார் என்று சொன்னால் அவர் நஷ்டத்திற்குரியவர். திருமறை குர்ஆனுடைய 22வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமினன் நாஸ், மனிதர்களிலே சிலர் இருக்கின்றார்கள், யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின், அல்லாஹ்வை ஒரு ஓரத்தில் வணங்குகின்றார்கள். அல்லாஹ்வை ஒரு ஓரத்தில் வணங்குறாங்க. ஓரத்தில் வணங்குறதுனா ஒரு ஓரமா நின்று தொழுவது இல்ல, ஒரு ஓரமா உட்கார்ந்து அப்படியே எந்திரிச்சு போறது இல்ல, கரெக்டா சொல்லுவார். எல்லா வணக்கத்தையும் சரியா செய்வார். அவரை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமினன் நாஸி மை யஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை ஒரு ஓரத்தில் வணங்குவார்கள். வஇன் அஸாபஹு கைருன், அவர்களுக்கு நல்லது கிடைத்தால் இத்மஅன்ன பிஹி, நிம்மதி பெறுவார்கள். அவன் என்ன நினைப்பாரு? தொழுவார். தொழுகணுமா? தொழுகிறேன். நோன்பு வைக்கணுமா? வச்சிடுறேன். ஜகாத் கொடுக்கணுமா? கொடுத்துறேன். ஹஜ் செய்யணுமா? செஞ்சிடுறேன். எல்லாம் கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா எனக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. எனக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. கஷ்டமே வராம நீட் காலரா இருக்குன்னு ஆசைப்படுறோம் வச்சுங்க, நம்ம நஷ்டவாதிகள். நீட் காலரா இருக்குன்னு ஆசைப்படக்கூடாது. ஒரு சில நேரம் இந்த மார்க்கத்திற்காக இந்த சட்டை கசக்கப்படலாம், இந்த சட்டை கசங்கலாம், இந்த சட்டை கிழிக்கப்படலாம், சட்டைக்குள்ளாக இருக்கக்கூடிய உடல் நாசமாக்கப்படலாம். ஆனால் அதற்கெல்லாம் தயாராக இருக்க வேண்டும். அதற்கெல்லாம் தயாராக இருக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு எந்த விதமான சங்கடமும் கஷ்டமும் துன்பமும் வரக்கூடாது என்று ஒரு அடியார் நினைப்பார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமினன் நாஸி, மனிதர்களே சிலர் இருக்கின்றார்கள், யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின், ஒரு ஓரத்தில் அல்லாஹ்வை வணங்குகின்றார்கள். வஇன் அஸாபஹு கைருன், அவர்களுக்கு நல்லது கிடைத்தால் இத்மஅன்ன பிஹி, சந்தோஷப்படுகின்றார்கள். வஇன் அஸாபத்துஹு ஃபித்னா, அவர்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் வந்தால் இன்கலப அலா வஜ்ஹிஹி, அவருடைய முகமெல்லாம் மாறிவிடுகின்றது. முகமெல்லாம் மாறிவிடுகின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், ஹஸிரத் துன்யா வல் ஆஹிரா, இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த உலகத்திலும் நஷ்டம், நாளை மறுமையிலும் நஷ்டங்கள். உலகத்திலே உனக்கு நஷ்டம் தான். நீ 10ஓடு 11ஆ இருக்கிறியா, பேரளவுல முஸ்லிமா வாழ்றியா, உனக்கு தான் அடி, உனக்கு தான் அடி, உனக்கு தான் இழப்பு, எல்லாம் ஏற்படும். உண்மையிலேயே ஒரு இஸ்திகாமத்தோடு இருந்து பாருங்க, நம்மள ஒருத்தனாலே ஒண்ணு செய்ய முடியாது. ஆனா எண்ணத்தில் இறை நம்பிக்கை இல்லை, இஸ்திகாமத் இல்ல, ஈமானிய உறுதி இல்ல, ஏன் ஈமானே இல்ல, என்னை தான் அடிப்பான், நான் வாங்கித்தான். அந்த ஈமான் இல்லாததன் காரணமாக இந்த உலகத்தில் இருக்கிற நஷ்டம் தான். நாளைக்கு போய் மறுமையில் நின்ற உடனே அடி வாங்கினே, அதுக்கு அவனுக்கு சொர்க்கம் தருவேன் எல்லாம் தருவானா? அதுவும் தருவான். ஏன்னா உன்னுடைய ஈமான் இல்லாதனால இந்த விளைவு வந்துச்சு.
ஈமான் இருந்தால் உன்னால் அடி வாங்கி இருக்க மாட்டாய். உன்னை அவன் நெருங்கி இருக்க முடியாது. அவன் உன்னை பார்த்து பயந்து ஓடி இருப்பான். இந்த சமூகத்திற்கு, இஸ்லாம் இந்த சமூகத்திற்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாக்கியம் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நுசுர்து பிர்ருபி, பயத்தை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டிருக்கின்றேன் அப்படினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயத்தை கொண்டு உதவி செய்யப்பட்டிருக்கின்றேன். நம்ம கண்டா அவனுக்கு பயம் இருக்குங்க. பயம் இருக்கத்தான் செய்யும். அவன் எப்படி பயந்தாலும் சரி, குண்டு வைக்கான்னு நினைச்சாலும் சரி, குண்டோட வந்திருக்கான்னு நினைச்சாலும் சரி, பயம் இருக்கத்தான் செய்யும். அதுவும் தாடியெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் கொஞ்சம் பயப்படும். பார்த்தோன்னே ஒரு பயம் வரும். ஆகா, இவன் என்ன செய்ய போறான்னு தான் இருப்பான். அதுதான் நமக்கு பலம். அதை நம்ம பலவீனமா நினைச்சிடக்கூடாது. ஐயோ தாடியோட போறான், இவன் என்ன சொல்லுவானான்னு யோசிக்க கூடாது. அல்லாஹ் காப்பாற்றும். நம்மகிட்ட அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருந்துச்சுன்னா அல்லாஹ் கண்டிப்பா காப்பாற்றுவான். காப்பாற்றுவேன்னு சொல்றவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. இறை மறுப்பானால் ஒன்றும் செய்ய முடியாது. உன்ட ஈமான் இல்ல, பலவீனமா இருக்க அப்படின்னா உனக்கு இந்த உலகத்திலே நஷ்டம் ஏற்படும், மறுமையிலும் நஷ்டம் ஏற்படும். ذَلِكَ هُوَ الْخُسْرَانُ الْمُبِينُ. இதுதான் தெளிவான நஷ்டம்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதனால என்னைக்குமே நம்ம ஓரத்தில் வணங்குவோர்களாக இருக்கக்கூடாது. ஓரத்தில் வணங்க இப்ப புரியுதா எது ஓரத்தில் வணங்குறது அப்படின்னு? முதல் சப்பில் இருக்கிறவர் இல்ல, அவரு முதல் சப்பில் இருக்கலாம், இமாமுக்கு பின்னால் இருக்கலாம். ஆனா ஈமான் இல்லையே, ஈமான் இல்லையே. அவரைத்தான் அல்லாஹ் ஓரத்தில் இருப்பவர் என்று சொல்லிக்கார். அந்த நிலைக்கு என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் நாம் ஆனாகி விடக்கூடாது. அல்லாஹ் அதிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். நாம் என்றைக்குமே நஷ்டமடையாதவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலும் எனக்கு நஷ்டம் கிடையாது, நாளை மறுமையிலும் எனக்கு நஷ்டம் கிடையாது. எல்லாவற்றிலும் வெற்றிதான் இருக்கின்றது. என்னிடத்தில் இறையற்றவும் ஈமானிய உணர்வும் இருந்தால் எனக்கு முன்னால் இருப்பவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் என்னை ஒரு துரும்பு கூட அசைக்க முடியாது என்ற பரிபூர்ணமான நம்பிக்கையோடு செல்லுங்கள். எல்லா இடத்திலும் வெற்றியை தவிர வேறு எதுவும் கிடைக்காது. எல்லாத்திலும் வெற்றி பெறலாமே தவிர வேறு எந்த விதமான இழப்பும் நமக்கு வராது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்டவர்களாக இருங்கள். ஒரு காலம் உன்னுடைய ஈமான் பலவீனமானதாக இருந்து இந்த உலகத்திலும் மறுமையிலும் நஷ்டத்திற்குரியவனாக ஆகிவிடாதே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதுக்கு அடுத்தபடியாக 7வது விஷயம், டைம் ஆயிடுச்சு, ஷேக் வந்துருவார், அடுத்து வந்து நின்றுவார். 7வது விஷயம் அடுத்து என்னது? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம், நம்முடைய குழந்தைகள், இவங்கதான் நமக்கு தேவைதான். நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறதுதான் பொருளாதாரம், அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு தான் குழந்தைகள். ஆனால் இந்த குழந்தையும் இந்த பொருளாதாரமும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு நம்மை தடுத்துடக்கூடாது. அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு தடுத்துடக்கூடாது. என்னிடத்தில் பொருளாதாரம் இருக்கின்றது, அந்த பொருளாதாரத்தை நான் ஆளுமை செய்ய வேண்டுமே தவிர பொருளாதாரம் என்னை ஆளுமை செய்யக்கூடாது. என்னுடைய குழந்தைகளை நான் சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டுமே தவிர என்னுடைய குழந்தை என்னை வழிநடத்தக்கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆனிலே சூரத்துல் முனாஃபிகூன் என்ற அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கையாளர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய பொருளாதாரங்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களை அன்திக்ரில்லா, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு உங்களை பாராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம். அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் உங்களை பாராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம். அல்லாஹ்வுடைய நினைவு என்பது எப்பொழுதும் இருக்க வேண்டும். என்னுடைய பொருளாதாரமோ என்னுடைய குழந்தையோ என்னுடைய குழந்தை வாக்கியமோ அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் என்னை தடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய, அல்லாஹ்வை எண்ணக்கூடிய, அல்லாஹ்வுக்காக எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய அளவிற்கு தான் என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய குழந்தையும் இருக்க வேண்டும். லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ذلك ஃபௌலாயிக ஹுமுல் காசிரூன். யார் இப்படி நடந்து கொள்கின்றாரோ, ஒருவருடைய குழந்தை செல்வம் அவரை அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்து விடுகின்றது, ஒருவருடைய பொருளாதாரம் அவரை அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்து விடுகின்றது என்று சொன்னால், இப்படி இருப்பவர் ஃபௌலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட நஷ்டத்திற்குரியவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. அப்படிப்பட்ட நஷ்டம் என்பது மிகப்பெரிய ஒரு நஷ்டமாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பிலே நஷ்டமடைந்தவர்கள் யார்,
அந்த நஷ்டம் எதனால் ஏற்படுகின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பிலே நாம் பார்ப்போம். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். இன்ஷா அல்லாஹ் நாளை பயானுக்கு பின்னால் 1/2 மணி நேரம் கேள்வி பதில் உண்டு. அதுக்கு அடுத்த நாளும் உண்டு. வியாழக்கிழமை பின்னேரமும் வெள்ளிக்கிழமை பின்னேரமும் விடுமுறையை முன்னிட்டு இன்ஷா அல்லாஹ் ஷேக் ஜமாலுத்தீன் ஃபாசி அவர்கள் உங்கள் கேள்விக்கு பதிலளிப்பார்கள். எனவே கேள்வியோடு அவங்க தாளை எழுதி கொண்டு வாங்க, இல்லை நேரடியாகவும் கேட்கலாம். இது அனுமதி உண்டு என்ற செய்தியை நற்செய்தியாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.